தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குமார் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இப்போது நடக்கக்கூடிய இந்த விவகாரங்களை நம்ம எப்படி பார்க்க வேண்டி இருக்குது? ஒரு பக்கம் சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாங்க 3 அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள். அடுத்த சில நிமிடங்கள்லேயே போய் அமைச்சர் ஆதவர்ஜுனாவை பார்த்து தாவேகாவில் இணைகிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? இது என்ன நடக்குது? சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த தேர்தலும் அப்படி தான் நடந்தது. இந்த தேர்தலும் வித்தியாசமானது. இப்போது அதுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலங்கிறதுனால என்னென்னவோ முறைக்கு மாறாக நடந்து கொண்டு இருக்கிறது. அது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவர்கள் அதில் 25 பேர் அதிமுகவில் ஜெயிச்சது 47 பேர், 47 எம்எல்ஏக்கள். அதில் பிரிந்தது 25. இந்த 25 எம்எல்ஏக்கள் பிரிந்த பிறகு அவர்கள் சபாநாயகரிடம் இவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மனு கொடுக்கிறார்கள். கொறடாவை நியமிக்கிறார்கள். இதெல்லாம் கொறடா எடுக்கிற முடிவு தான் அதில் முக்கியமான முடிவு. அந்த முடிவு இன்னும் சொல்லவே இல்லை, பெண்டிங். அதுக்கப்புறம் கட்சி தாவல் இவங்க கொடுத்த நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்த மனுவையும் கிடப்பில் வைத்திருக்கிறார் சபாநாயகர். அவர் எனக்கு 30 ஆண்டு கால நண்பர், ஜேசிடி பிரபாகரன். இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் நான் அவரை எதிர்த்து பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் வேறு வழியில் பேசி தான் ஆகணும். நீங்கள் கேட்டாச்சு. 30 நாள் இப்போ இத்தனை நாள் ஆயிருக்கிறது, அதை பற்றி முடிவெடுக்கலை, ஆய்வில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு மத்தியானம் 3 பேரும் போய் 5 பேர் ஏற்கனவே அதிமுகவுக்கு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சேர்ந்து விட்டார்கள். 3 எம்எல்ஏக்கள் நேராக போய் ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறார். கொடுத்த டேபிளில் அக்ராஸ் த டேபிள் ஓகே ஆகிடுறது, ஏற்றுக்கொள்ளப்படுறது. அப்போ இது சட்டத்தில் இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த சட்ட ஆய்வில் போகும்போது இது உச்சநீதிமன்றம் என்ன முக்கியமான இடம் சொல்கிறீங்க? இல்லை, கொறடா உத்தரவுக்கு என்ன பண்ணீங்கன்னு பதில் சொல்லணும் சபாநாயகர். அடுத்தால அவர்கள் அவர்கள் கொடுத்த மனு, எடப்பாடி பழனிசாமி கொடுத்த மனு டிஸ்குவாலிஃபிகேஷன், அந்த ஆன்டி டிஃபெக்ஷன், அந்த மனுவை நீங்கள் என்ன பண்ணீங்க, அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், அதை எடுக்காததுனால தான் இவர்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்காக இன்னொரு கட்சியில் உடனே நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது? ராஜினாமா கடிதம் கொடுக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த ஃப்ளோரில் மேலே ஆதவ் அர்ஜுன் கிட்ட போய் சேர்ந்து சால்கா போடுறது, வரவேற்கிறது, இதெல்லாம் நடந்து கொண்டு. அவர் என்ன சொல்றாரு? என்கிட்ட ஒரு ராஜினாமா கடிதம் வருது, அதன் மேல நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், அதன் மேல என்ன முடிவுன்றதை நான் சொல்றேன். மேல என்ன நடந்ததுன்றதை பத்தி எனக்கு என்னுடைய துறைக்குள்ள நீங்க கேளுங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, அதே போல எடப்பாடி பழனிசாமி ஒரு லெட்டர் கொடுத்தாருல, கொடுத்து 10 நாளைக்கு மேலே ஆகிட்டு 10, 12, 13 நாள் ஆகுறது. அதுக்கு ஏன் இன்னும் பெண்டிங் வச்சுருங்க? அது ஏன் அதை எடுக்கலை? அவரும் ஒரு கொறடாவை நியமித்து அனுப்புகிறாரு. கட்சி பொதுச் செயலாளர் அனுப்புகிற கொறடாவை தானே எடுத்துக்கணும்னு தானே சட்டத்தில் இருக்கிறது. அதை பரிசீலிக்கவே இல்லையே. அதை அப்படியே வைத்துவிட்டு இதை எடுப்பதன் நோக்கம் என்ன? இதில் இதை ஒரு உள்நோக்கத்தோட, தவறான உள்நோக்கத்தோட சபாநாயகர் செயல்பட்டிருக்கிறார் என்பதற்கு இதில் ஆதாரங்கள். இதில் என்ன சார் தவறான உள்நோக்கம்? நான் சொன்னதே உங்களுக்கு புரியலையா? இல்ல சார், ஒரு கடிதம் நீங்க ராஜினாமா கடிதத்தை எனக்கு கொடுக்குறீங்க சார். இல்ல சார், எனக்கு நீங்க ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறீங்க. அந்த கடிதத்தை நான் பார்க்குறேன். இது ராஜினாமா ஏற்கணுமா ஏற்க வேணாமான்றது மட்டும்தான் என்னுடைய முடிவா இருக்குது. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய கொறடா சம்பந்தப்பட்ட விஷயமோ, சட்டமன்ற குழு தலைவர் சம்பந்தப்பட்ட விஷயமோ, அது அவங்களுடைய கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை. நீங்க போய் தீர்த்துட்டு வாங்கன்னு சொல்லலாம். அதை எடுத்திருந்தால், அதை உரிய நேரத்தில் எடுத்திருந்தால் இதற்கு வேலையே இருந்திருக்காது. அது அப்போ அவங்க அந்த குற்றத்துக்கு சபாநாயகர் துணை போனதாக ஆகிவிடுகிறது. அவர் அந்த உடனே கொடுத்த உடனே 1 நாள்லையோ 3 நாள்லையோ 4 நாள்லையோ எல்லாத்துக்கும் ஊர் புறம் தெரிகிறது. டிவிகள் டெய்லி விவாதம் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு மேலே இதில் ஆய்வுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது கமிட் ஆகிறது, அப்பன்ஸ் இஸ் கமிட்டட்னு சொல்லி அதில் அதை அவர் பண்ணியிருந்தாருன்னா அதை மட்டும் பெண்டிங்கில் வைத்து விட்டு இந்த ராஜினாமாவை உடனே போய் சேருங்கிற மாதிரி தானே இருக்குது. உடனே போய் எங்கள் கட்சியில் சேர்ந்துக்குங்க, நான் எந்த கட்சியிலேருந்து வந்தனோ அந்த கட்சியில் என்ன சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது. இது நிச்சயமாக இது நீதிமன்றத்தினுடைய ஆய்வுக்கு போகும். நீதிமன்றம் ரெவியூ பண்ணும்போது அதில் குற்றம் நிரூபணமாகும். எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி குதிரை பேரம்ன்ற புள்ளியை வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சி திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினும் அதான் சொல்றாரு. எதிர்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இபிஎஸும் அதான் சொல்றாரு. 100% அதிமுகவுடைய எம்பி இன்பதுரையும் அதான் சொல்றாரு, வில்சன் அதான் சொல்றாரு. அப்படின்றப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சபாநாயகருடைய நிகழ்வு
இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வுலாம் குதிரை பேரத்தை நோக்கி நகர்த்தி இருக்குதா? எஸ், அதை நோக்கி அதற்கான செயல்பாடுகள் அத்தனையும் அதற்கு ஆதாரமாக நிற்கின்றன. அதாவது இந்த 3 பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். அவர்கள் கொடுத்த மனுவை அதிமுக, ஒரிஜினல் அதிமுக பொதுச் செயலாளர் கையெழுத்திட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் கையெழுத்திட்டு கொடுத்த மனு இன்னும் நிலுவையில் இருக்கிறது, அது ஆய்வில் இருக்கிறதுன்னு தினம் சொல்லி கொண்டிருக்கிறார். அதே சமயம் போயிட்டு ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு கையால் எழுதப்பட்ட கடிதத்தை கொடுத்துட்டு நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம், இவங்க சுயமாக தான் ராஜினாமா பண்ணுறாங்களா, நிர்பந்தத்தில் ராஜினாமா பண்ணுறாங்களாங்கிறதெல்லாம் இருக்கிறது. அதையும் அவர் நான் பரிசீலிக்கணும்னு சொன்னால் வைக்கலாம். ராஜினாமா பண்ண கொடுத்தாங்க, ராஜினாமா பண்ண வேண்டியதானுங்கிறதுல அதையும் நீ சுயமாக பண்ணியிருக்கீங்களா இன்னும் நான் கண்டுபிடிக்கணும், ஆய்வு பண்ணணும்னு சொல்லி வைக்கலாம். 10 நாளோ 20 நாளோ அவர் வைத்திருக்க முடியும். ஆனால் இது எதையும் செய்யாமல் அவர் அந்த அக்ராஸ் த டேபிள் அதை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் ராஜினாமா துருவாகிவிட்டது. நேராக அடுத்த 2 நிமிஷத்தில் மேலே போய் தாவேக்கால இணைந்தாகிவிட்டது. இது தவறுன்றீங்க? இது தவறு சார். இதுல என்ன சார் தவறுனா சார், அவங்க சார் ஒரு கட்சியில இருந்துகிட்டு இன்னொரு கட்சிக்கு போனாங்கன்னா கட்சி தகவல் அடிப்படையில் வரும். மக்கள் வாக்களித்தது அதிமுகவிற்கும் இரட்டை இலை சின்னத்திற்கும் அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்துக்காகவும் வாக்களித்தார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள். இப்போ உங்கள் சுய ஆதாயத்திற்காக அப்படி போகலாம் என்பது சட்டப்படி இதை நிரூபிக்க. சுய ஆதாயம்னா நான் போய் அங்கே எனக்கு ஏதாவது பதவி கிடைச்சதுன்னா என் சுய ஆதாயம்னு சொல்லலாம். மக்களுடைய அந்த தீர்ப்புக்கு தலைவணிங்க நான் இன்னொரு கட்சிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி விலகிட்டு அப்படி அப்போ அந்த தொகுதி மக்கள் இப்போ 5 வருஷத்துக்கு கோர்ட்டில் இது நிரூபணமானால், இப்போ நான் சொன்ன காரணங்கள்லாம் நிரூபணமாகிவிட்டால் இவர்களை 5 வருஷத்துக்கு சபாநாயகர் உத்தரவை ரத்து பண்ண முடியும் நீதிமன்றம். சபாநாயகரை ஏன்னா சபாநாயகர் விதிப்படி நடந்தால் சபாநாயகரை விசாரிக்கிறதற்கு அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கோ உயர்நீதிமன்றத்துக்கோ கிடையாது. சபாநாயகர் விதிமீறலாக உள்நோக்கத்தோடு நடந்தால் அதில் நீதிமன்றம் தலையிட்டு ஏன் என்று கேள்வி கேட்க முடியும். கேள்வி கேட்கும் பொழுது இதே நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் எதற்கு இத்தனை காலம் அவர்கள் கொடுத்த அந்த அதிமுகவிலிருந்து பொதுச் செயலாளர் கையெழுத்திட்டு கொறடா பரிந்துரை செய்தவர்களை நீங்கள் ஏன் பரிசீலிக்கவில்லை? அதிமுகவுடைய கொள்கை தலைவர் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி கொடுத்த புகாரை ஏன் நீங்கள் விசாரணை கேட்கிறேன். அது மட்டும் பரிசீலனை இருக்கு சார். ரெண்டு சம்பவம் இருக்குல்ல, ஒன்று சட்ட ரீதியாக அணுகக்கூடிய விஷயம், யார் அதிமுகன்னு கிளைம் பண்ண வேண்டியிருக்கு, அதில் யாருக்கு மெஜாரிட்டி இருக்குது, யார் மைனாரிட்டியாக இருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியது இருக்குது, எந்த அதிகாரத்தினுடைய அடிப்படையில் இதை நம்ம அணுக வேண்டிய பெரிய சட்ட சிக்கல்லாம் இருக்குது. ஆனால் இது நான் வேணாம் இந்த கட்சிக்குள்ளே இல்லை என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு தானே சொல்கிறாரு. அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இவர் சுயமாகவே விலகிறாரா அல்லது பிறர் தூண்டுதலாளர் நடக்குதா, வேற எதுவும் குதிரை பேரம் இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிக்கணுங்கிறது சபாநாயகருடைய சட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் ஆய்வு செய்து தான் அவர் முடிவெடுக்கணும்னு இருக்கிறது. ஆனால் 20 நிமிஷத்தில் முடிவெடுத்துட்டார். 20 நிமிஷத்தில் கதையை முடித்து நீங்கள் போய் சேருங்கிற மாதிரி தான் இப்போ நடந்திருக்கிறது. இது 3 கிளியராக கோர்ட்டில் நிரூபணம் செய்யக்கூடிய ஆவணங்கள் இதில் இருக்கிறது. ஆகையினால இவர்களுக்கெல்லாம் பதவி நீக்கம் 5 ஆண்டுகளுக்கு இவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிட முடியாது என்று சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ரிஸ்க் எடுத்து தானே சார் அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா மரகதம் குமரவேலோ யாருமே அவ்வளோ அனுபவம் இல்லாதவங்க இல்லைல்ல, அவங்க எடுக்கிறாங்க. எல்லாரும் தெரிஞ்சு எல்லாரும் சரியாக பண்ணுனா இந்த தப்புகள்லாம் வராது. இவர்களெல்லாம் அவங்களுக்கு மனம் வந்த போக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். திரு ஆதவர்ஜினாவை போய் பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் கதாநாயகனே ஆதவர்ஜினா தான். விஜய் பார்ட்டியில் விஜய் சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான். ஒரு வார்த்தை கூட இன்னும் யாரையும் பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்கல, என்ன நிலவரங்கிறது சொல்லலை. தேர்தலுக்கு சரிங்க சார், நான் உடச்சி பேசுறேன் சார். இதுல தாவேக்காவுக்கு என்ன ரோல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ரோல் இருக்குல்ல, நீங்க அவசரமாக சபாநாயகர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்றீங்க, உடனே போயிட்டு முதல் தளத்துல போய் ஆதவர்ஜனாவை சந்தித்து சேர்றாங்கன்றீங்கல்ல, தாவேக்காவுக்கோ அல்லது முதலமைச்சர் விஜய்க்கோ என்ன மோட்டிவ் இருக்குதுல்ல? 118 சீட் இப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு தேவை இல்லையா? இப்போ இந்த 3 பேர் விலகினதுனால இப்போ 115 இருந்தால் போதும். அது இன்னும் எத்தனை பேர் இப்போ இருக்காங்க அதில் மெஜாரிட்டி தான் இன்னும் பார்க்க, அது ஒரு சௌகரியம். ரெண்டாவது, இவர்கள் போட்டி அதே தொகுதியில் ரீஎலெக்ஷன் வந்ததுன்னா அந்த இடத்துல இவங்களுக்கே சீட்டு கொடுக்குறதாக இவங்க அக்ரி பண்ணியிருப்பாங்க. யார்? தாவேக்கால நீங்கள் நின்றுங்க, நாங்கள் உங்களுக்கு சீட்டு பண்ணலாம். மக்கள் தானே அக்ரி பண்ணணும் யார் ஜெயிக்கணும் ஜெயிக்க கூடாதுன்னு. இவங்களுக்கு இப்போ விஜய் இப்போ குதிரை யானை நிறுத்தினாலும் கழுதை நிறுத்தினாலும் ஜெயிச்சிருவாங்கிறது தானே இப்போ நிலவரம். இப்போ இன்றைக்கி நிலவரம் தானே. நல்லது கெட்டதுக்குலாம் ரெண்டாவது, அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். இன்றைக்கி ஒரு கழுதையை நிறுத்தினாலும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நிலவரம் தான் இன்றைக்கி இருக்கிறது. அதனால் இந்த 3 எம்எல்ஏ சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், என்ன சார் இதில் தப்பு நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க?
ஒரு பக்கம் திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினும் குதிரை பேரன்றாரு, அதிமுக பொதுச் செயலாளரும் குதிரை பேரன்றாரு, சட்ட நுணுக்கங்களை நன்கு தெரிந்த வில்சன் எம்பியோ அல்லது வந்து இன்பதுரை எம்பியோ குதிரை பேரன்றாங்க. என்ன சார் இதுல தப்பு நடந்திருப்பது? நானும் அதைத்தான் சொல்றேன். அவங்க சொன்ன வரிசையில் தான் நானும் சொல்றேன். எனக்கு மாற்றி பேசுறதுக்கு தெரியாது, நான் இதை மாற்றி பேசுறதுக்கு விருப்பப்படல. இந்த சபாநாயகர் நடவடிக்கைகள், சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் எப்படி என்னங்கிறது நான் ஓரளவுக்கு அந்த நூல்களை சட்டத்தின் ஆன்மாங்க நூல் எழுதின வகையில் எனக்கு நிறைய ஆய்வுகள் இருக்கிறது. எனக்கு தெரிய இந்த மாதிரி செய்கிறது வந்து நியாயத்துக்கும் அந்த தொகுதி மக்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் விரோதமான ஒரு செயல். அதை வந்து ஒரு குறுகிய நோக்கத்தோடு ஒரு அதாவது வெளிப்படையா சட்டத்தின் ஆட்சிக்கு எங்க துரோகம் செய்யற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. இது என்னது அர்த்தம்? இப்போ அந்த அதிமுகவில் போட்டிட்டு வந்திருக்காங்க, உங்க விருப்பம், நீங்க தாவேக்காவை ஆதரிக்கணும்னு நினைச்சு கொடுத்தீங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி. எனக்கு இதுல தாவேக்காவோட ரோல் என்ன இருக்குது? நீங்க அதிமுக என்பது ஒரு அணியினர் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்றது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், சி.வி. சண்முகத்துடைய ஸ்டேட்மெண்ட், எஸ்.பி. வேலுமணியுடைய ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு கூட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளிப்படையா சொல்றாரு, தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் நாங்க உறுதியா இருக்குன்றாரு. இதுல இவங்களோட ரோல் என்ன இருக்குது? இதுல எங்க சட்டம் மீறப்பட்டிருக்குது? கொறடா சொல்லிட்டாருன்னா அந்த கொறடா உத்தரவை ஒபே பண்ணணும் சட்டமன்ற உறுப்பினர்கள். இங்க அது நடக்கல. அடுத்தபடியாக சபாநாயகர் முடிவெடுக்கல, இதை மட்டும் எடுத்துட்டார். இதை மட்டும் 20 நிமிஷத்தில் எடுத்து முடிச்சிட்டார். இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார். இதெல்லாம் ஒரு எப்பேற்பட்ட சபாநாயகர் இருந்த இடம், இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது. என்னுடைய நண்பர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அவருக்கு நாளைக்கு கூட யூடியூப்பில் அவர் பார்க்கலாம். அதை பற்றி நான் வருத்தப்படல, ஏன்னா தவறு தான். இதெல்லாம் ஒரு தவறான ஒரு மற்றவங்களுடைய விஜய்க்கு இவ்வளோ தூரம் நாலேஜ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. யாரோ குறுக்கட் மைண்ட் உள்ளவங்க இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. இது பேக் போன் ஆகுது, அவங்களுக்கு தான் அது, அவங்கள தான் அது பாதிக்குங்கிறது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லை, இந்த 5 டேர்ம் அவர் முடிகிற வரைக்கும் அவங்கள போட்டியிடக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனால் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சபாநாயகர் கொடுத்த ராஜினாமாவை ரத்து பண்றதுக்கு அதிகாரம் நீதிமன்றம் பண்ணதுக்கு வழி இருக்கு, இதுல வாய்ப்பு இருக்கிறது. சபாநாயகர் எடுத்த சபாநாயகர் எடுத்த முடிவை ரத்து கோர்ட் தலையிட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அதுல இது வராது. அவர் விதிமீறல் நடந்திருக்கிறது, உள்நோக்கம் இருக்கிறது நிரூபணமா. இந்த இஷ்யூவை பொறுத்தவரையில சபாநாயகருக்கு மேலஃபைடுன்னு சொல்லுவாங்க, லத்தீன் வேர்டு அது. மேலஃபைடுன்னா அது என்னது, உள்நோக்கம், தவறான உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிறது தமிழில் சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக அவருக்கு வரும். ஆனால் நீதிமன்றம், நம்ம ஊர் நீதிமன்ற செயல்பாடு நமக்கெல்லாம் தெரியும். அது அடுத்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அது வரும். அதனால தான் அதை யாரும் பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. அரசாங்கத்தை அமைத்தாகிவிட்டது. அவர் பதவியேற்று விட்டார். பதவியேற்று இன்னைக்கு 10-15 நாளைக்குள்ள பல விஷயங்களை செய்திருக்கிறார். இந்த பார்ட்டி ஃபண்டு, இந்த பிளான் சாங்ஷனுக்கு வாங்கின இதெல்லாம் அவர் கட் பண்ணியிருக்காரு. அதுபோல் அரசு அலுவலகங்களில் குறித்த டைமில் 9:30 மணிக்கு எல்லோரும் வரணுங்கிறது அவரும் காலையில் போயிடுறாரு. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும், ப்ரெஸ்ஸிட்ட பேசணும், ப்ரெஸ்ஸிட்ட மனசு விட்டு சொல்லணும், தன்னுடைய கருத்துக்களை சொல்லணும், அவராக முடிவெடுக்கிற தகுதி அவர் பெறணும். இப்போ ஆதவ அர்ஜுனா தான் அங்கே மெயின் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை எடுத்துக்கொண்டு குழியில் விட்டுருவாருங்கிறத நான் ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கேன். அவருடைய எல்லா போக்கையும் நான் கணிச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லா போக்கும் காத்தல் அழித்தல் இது இந்த சக்தியாக இருக்கார் இப்போ தாவேக்கால. இப்போ ஆக்கலையும் காத்தலையும் பண்ணிட்டார். அழித்தல் வேலையை ஆரம்பிச்சு அவர் முடிச்சிடக்கூடாது. ஆகையினால இது அவருடைய பிரதிநிதியாக சொல்லியிருக்கிற டைட்டிலுக்கு ஒத்து இருக்கும். அவரையும் நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் குழியில் இறக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய்க்கு மக்கள் எடுத்திருக்க செல்வாக்கு, விஜய்ங்கிற ஒருத்தருக்காக தான் இந்த மக்கள் அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர எந்த 232 எம்எல்ஏக்களுக்கும் ஓட்டு போடலை. ஆனால் அதை அந்த பலன் மக்களுக்கு சேர விடாமல் பண்ணிவிடக்கூடாது. விஜய் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அட்வைஸாக எடுத்துக்கொள்ளும்.